மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் அந்த 43 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். நல்லா கேளுங்க, என்ன சொன்னாரு? நித்திரை மயக்கத்துல இருக்கிற நீ இளைப்பாருப்பா, இதோ மனுஷகுமாரன், இதோ மனுஷகுமாரன் ஒன்ன இப்ப ஒன்ன இந்த சரீரத்தை ஒன்ன பாவிகளுடைய கையில். ஏன்னா இப்போ அவர் மனுஷகுமாரன் இல்ல, இப்ப மனுஷகுமாரன் நீ, சரியா? பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். புரிஞ்சது? அடிமைத்தனத்துக்கு நீ தான் போற. ஏன்னா இனி அவருக்கு அடிமைத்தனம் இல்ல, அது அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் அடிமைத்தனம் ஆனபடினால் நித்திரை மயக்கத்திலிருந்து வெளியில வா. இல்ல அவர் பட்ட வேதனையில கொஞ்சமாவது இன்னும் நீ பட வேண்டி இருக்கும். அவர் சரீரம் அனுபவித்த அனுபவங்களின் உடாய் நீ கடந்து போக வேண்டி இருக்கும். மரியாதையாக சொல்றேன், தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நித்திரை மயக்கத்தை விட்டு நீ வெளியில வா. ஏன்னா நித்திரை மயக்கத்தினால மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிப்போமே. ஆனால் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. எப்படி இப்ப மணவாளனை தரிசிக்க முடியாது? உறக்க பிசாசு. அடுத்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் என்னன்னு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது தேவனாகிய யாவா ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதகினால் அடைத்தார். நல்லா கேட்டுக்கிடுங்க, தேவன் ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுத்தார். அந்த நித்திரையின் மூலமாய் அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணை கொடுத்தார். ஆனா அவனுக்கு தெரியாது ஏவாள் எப்படி வந்தாள்னு. யாரு எங்க தூங்கினாலும் சரி, தூக்கத்தின் விளைவு உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அல்லேலூயா. இப்ப ஆதியாகமத்துடைய புத்தகம் 15வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. ஆமென். நல்லா கேளுங்க, பலி செலுத்துகிற நேரம், இங்க பலி செலுத்துகிற நேரம் ஆராதனை ஸ்தலம், வீட்டில் பலி செலுத்துகிற நேரம், ஜெபிக்கிற நேரம். இந்த நேரத்தில் உனக்கு அயர்ந்த நித்திரை வந்துச்சு அப்படின்னா உனக்கு கேடு உண்டாயிடுச்சு. இப்ப ஆபிரகாம் பலி செலுத்துகிறான். நீர் சொன்ன காரியம் எனக்கு எப்போது நடக்கும்? நான் எதனால் இதை அறிவேன்? தேவன் சொன்னார் பலி செலுத்து. பலி செலுத்தினான். பலி செலுத்தும் போது, ஆராதித்த போது, ஜெபித்த போது அவனுக்கு நித்திரை மயக்கம் வந்தது. அல்லேலூயா. யோசிச்சுக்கா, கடைசியா ஒரு ஆயுதத்தை தேவன் உன் முன்னாடி வீசி எறிகிறார். இந்த ஆயுதத்துக்கு என்ன, எதுக்காக இந்த ஆயுதத்தை என்கிட்ட கொடுக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னா இன்றிலிருந்து உன்னுடைய ஜெபம் வித்தியாசமான ஜெபமாக, அது விசுவாச ஜெபமா, ஊக்கமான ஜெபமா, அல்லது அர்த்தமுள்ள ஜெபமா என்பதை நீ புரிந்து ஜெபித்தால் உனக்கு வல்லமை உண்டாகும். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாமிட்ட என்ன செய்கிறார்? ஒரு ஆயுதத்தை கொடுத்தார், நீ பலி செலுத்து என்று சொல்லி. ஆபிரகாம் பலி செலுத்துகிற போது அயர்ந்த நித்திரை, தூக்கம் வந்தது. தூக்கத்துல ஒரு காரியம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? பறந்து கொண்டிருந்த பறவை வந்து பலிமிருகத்தின் மேல் இறங்கி அதை அசுசி செய்தது. ஆமென். அப்ப உன்னுடைய தூக்கத்துல உன் சரீரம் அசுசிப்படுது, உன்னுடைய பலி ஆகிய ஜெபம் அசுசிப்படுகிறது, உன்னுடைய வாழ்க்கை அசுசிப்படுகிறது, உன்னுடைய எண்ணம் அசுசிப்படுகிறது, உன்னுடைய செயல்திறன் அசுசிப்படுகிறது. இந்த அசுசி நிமித்தமாக தேவன் உனக்கு ஒரு தர தண்டனை, உன் சந்ததி. உனக்கு புரியல? உனக்கு இல்ல, உன் சந்ததி நாசமாகும். சொன்னாரா இல்லையா? அனுபவிக்கிற நாம நம்ம பிள்ளைகளுக்கு அநியாயத்தை தேடி வைக்கிறோம். கேட்டா என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், என் பிள்ளை என்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளையுடைய வருமானம் நிறைய வரணும்.
நினைக்கிறீல்ல, அந்த பிள்ளையை நாசம் பண்றதே நீதான். எதனால தெரியுமா? அவனுடைய நித்திரை மயக்கத்தினால. பட்டாலும் தெரியும், அடங்க மாட்டேன். உன்னுடைய நித்திரை மயக்கம் உன் சந்ததியை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற சும்மா ஒரு தூக்கம் தானே வந்தது ஜெபத்துல. ஆபிரகாம் அப்படித்தான் நினைச்சான். ஆனா தேவன் ஆபிரகாமுடைய சந்ததிய நாசம் பண்ண ஆரம்பிச்சார். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வருஷம்? 1 வருஷமா, 2 வருஷமா, 20 வருஷமா, 30 வருஷமா? பிரைஸ் யாசுவா, 400 வருஷம். எப்படி? இது எதுக்கு தெரியுமா? ஆபிரகாம் செஞ்ச பலியில் தூங்கினது நிமித்தமாய் அவனுடைய பிள்ளைகளுக்கு, அவனுடைய சந்ததிக்கு கொடுத்த தண்டனை இது. தயவு செய்து சொல்றேன், தூக்கத்தை விடு, நித்திரை மயக்கத்தின் ஆவியை விட்டு தேவ சமூகத்தில் முழங்கால்களை முடக்கி தேவனை நோக்கி முகங்குப்புற விழுந்து நீ ஜெபிக்க ஆரம்பித்தால் அப்போ ஒரு ஈஸி, முகங்குப்புற விழுந்து அப்படியே தூங்கிடலாம். யாருக்கும் தெரியாது. கேட்டால் நான் முகங்குப்புற கிடந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பிரைசியாசுவா, தயவு செய்து நெடு முழங்கால நில்லு, நின்று ஜெபி. தூக்கத்துக்கு தயவு செய்து இடம் கொடுக்காத. பைபிள் வாசிக்கிற நேரம், ஆராதிக்கிற நேரம், வீட்டில் ஜெபிக்கிற நேரம் தூக்கத்துக்கு இடம் கொடுக்காத. தூங்கினா உனக்கும் உன் சந்ததிக்கும் விபரீத முடிவுகளை தேவன் அனுமதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. அப்பொழுது ஐத்திக்கு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். முடிஞ்சதா? நீ எதுல உண்மையா இருக்கிற? முதல்ல அதை யோசி. தயவு செய்து சொல்றேன், நித்திரை மயக்கத்தின் ஆவியிலிருந்து வெளியில வா, ஜெபி, தேவனை நோக்கிப்பார். 3 ஜெபத்தை சொன்னார். முதல்ல விசுவாச ஜெபம், ஊக்கமான ஜெபம், கருத்தான ஜெபம். இந்த ஜெபத்துல எந்த ஜெபம் உன்கிட்ட இருக்குதோ அந்த ஜெபம் உனக்கு பலன் தரும். நாம் எல்லாரும் முழங்கால் படிடுவோமா?